ஸ்நாக்ஸில் நமக்கு கப் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். கோதுமை மாவு அல்லது மைதா மாவு. நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது வந்து அன்சால்டட் பட்டர். அவங்களுக்கு அது எப்படி கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. நான் லிஸ்ட்டில் வந்து அன்சால்டட் பட்டர், கொஞ்சம் சால்ட்டு, ஈக்குவல் குவான்டிட்டி சுகர், பவுடர் பண்ண சுகரு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், நம்ம கப் கேக்கு தேவையான பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன கப்ஸ் இருக்கும்ல, அந்த மோல்ட் பண்ண பேப்பர்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நல்லா பழுத்த கனிஞ்ச பனானா போட்டு இது கூட பவுடர் சுகர், கொஞ்சம் பால் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு. பழம் நல்லா கனிஞ்சிருக்கு அப்படின்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். வாழைப்பழம் போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இது கூட கொஞ்சம் பவுடர் சுகர், கொஞ்சம் பால் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. எடுத்து கொஞ்சம் பெருசு எடுப்போம் வச்சு அது மட்டும் இதில் நல்லா கொஞ்சம் தூக்கிடு. மாவு 1 கப்பு, இதில் சால்ட்டு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஒரு பவுல் எடுத்தோம் அப்படின்னா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, உப்பு லிட்டில் பிஞ்ச் போட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா இப்போ சளிச்சுக்க போதும். இது கட்டி கட்டி வேஸ்ட் பீசஸ் எல்லாம் அப்படி வரதில்ல, நம்ம இதை எடுத்து வெளில வச்சிடலாம். நம்ம சளிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ மிக்சியில் பனானாவும் நம்ம பட்டர் போட்டதை சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 கப் ஊற்றிக்கலாம். உள்ளே போட்டு அன்சால்டட் பட்டர் போட்டிருக்கோம். இது நார்மல் இதில் இருந்தால் போதும், மெல்ட் பண்ண வேண்டாம். இதில் சுகர் சேர்த்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு நம்ம குறைச்சி ஊற்றிக்கலாம். பீட் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்மூத் ஆகுது. நல்லா அடிக்க அது சாஃப்ட்னஸ் வரும். பட்டர் எதுவும் சேர்ந்த உடனே ஸோ சொட்ட கேக்கு போடல அப்படின்னா நீங்கள் வந்து கேர்டு எடுத்துக்கலாம், கேர்டு ஊற்றிக்கலாம். இப்போ எக்கு இல்லை அப்படின்னா நார்மலாக எந்த ஃப்ளேவர் இல்லாமல் ஆயில் ஒரு 1/2 பவுல் எடுத்துக்கலாம். நமக்கு பட்டரும் சால்ட் போட்டு பீட் பண்ணும்போது ஒரு எக்கு போட்டிருக்கோம். இப்போ போடும்போது நமக்கு க்ரீமியாக நமக்கு கிடைக்கிறது தான் நமக்கு இந்த மாதிரி எப்படி க்ரீமியாக வந்துருக்கு பாருங்க. அதெல்லாம் கலந்து இதுதான் இதோட இப்படி வச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னா இருக்கும் க்ரீமியாக இருந்தது. ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்தது, இப்போது இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக வந்துருக்கு. போட்டோம்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியும் க்ரீமியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மாவு பனானாலாம் அரைச்சி வச்சுருக்கோம். இதோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம்.
நம்மளை அடித்து வச்சுருக்கிறது. இப்போ கொஞ்சம் 1 டம்ளர் பால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி விடாமல் நம்ம டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கட்டி விடக்கூடாது. சேர்த்து நம்ம இதை வந்து ஒரு சேர நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி எடுத்துக்கலாம். ஓவனில் பண்ணுறதும் எடுத்துக்கலாம். குக்கரில் பண்ணும்போது ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒன்றும் உப்பு மண் எதுவுமே போட வேண்டாம். உள்ள குக்கருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி மட்டும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ண விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீஹீட் ஆன உடனே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் உள்ள ஓவன்லேயும் இதுக்குள்ளேயும் எப்படி கேக் வச்சு எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம். அதான் வந்து எப்படி கரெக்டானா அப்படி போட்டிங்கன்னா அப்படி நம்ம வரணும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் போட்டி விட்டிங்கன்னா அப்படி வரணும். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி வந்து, அதாவது இதோட கரெக்டான ஸ்டேஜ் வந்துருக்குன்றப்போம். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிட்டு எப்படி பேக் பண்ணலாம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி மோல்டில் நம்ம பாதி ஊற்றினா போதும், ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். ஆஃப் ஊற்றணும், மீறி பொங்கி வரும் அது கப்பு ஃபுல்லாக. அதனால் நம்ம மோல்டில் பாதி மட்டுமே ஃபில் பண்ணி வைக்கலாம். மோல்டில் எப்போவும் ஆஃப் இது மட்டும் போடணும், ஃபுல்லாக போட வேண்டாம். கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிறது ஃப்ரூட்டியில் எல்லோ தான் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸில் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை இந்த ரெயின்போ ட்ராப் சிஸ்டர்ஸ் போட்டுக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் இருந்தாலும் மேலே நமக்கு போட்டுக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். குக்கரில் வச்சு இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். ஓவனில் வரது எப்படி வருது, இதில் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சைடில் எல்லாமே நல்லா மோல்டுக்கு சின்ன மோல்டில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் வேணும். இது கிளாஸ் வியூவில் நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். அடியில் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். மோல்டில் போட்டு நம்ம ப்ரீஹீட்டில் வச்சுட்டு நம்ம 180 டிகிரி செட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 30 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். 20 வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணியிருக்கேன். அதனால் கிஸ்மிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ராபெரி ஜெரி மற்ற டைம் ஏதாவது கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நான் கொஞ்சம் கலாக்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி போட்டுருக்கேன். பூஸ்ட் நல்லா லைட்டாக போடலாம். இது நம்மளுக்கு ஓவனில் வந்து கப் கேக் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனாலும் இது நம்ம குக்கர் மோடில் போட்டு எடுத்தோம். டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இது ஓவனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்துச்சு. இது ஒரு 35 மினிட்ஸ் வந்துச்சு. இந்த டம்ளரும் ஓவனில் வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி பண்ணணும். நல்லா வெந்திருக்கு. சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்ச் பண்ணி வைக்கணும். நமக்கு அழகான ஒரு டீபக் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நமக்கு கப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.